ஒரு நாள் ஒரு ராஜா ஒரு முதலை பண்ணைக்கு விஜயம் செய்தார். அங்க என்ன தெரியுமா, முழுக்க முழுக்க முதலைகள் நிறைந்த ஒரு பெரிய குளம், கிராக்கடைல்ஸ். அத பார்க்க ஊர் மக்கள் எல்லாம் கூட்டமாக வந்திருந்தார்கள். அப்போ அந்த ராஜா திடீரென்று ஒரு அறிவிப்பு போட்டார். இந்த முதலைகள் நிறைந்த குளத்தை யாராவது நீந்தி கடக்க முடிந்தால் 10,000 பொற்காசுகள் பரிசு. அது மட்டும் இல்ல, நீந்தும் போது முதல சாப்பிட்டுட்டா அவரோட குடும்பத்துக்கு 5,000 பொற்காசுகள். இத கேட்ட உடனே மக்கள் எல்லாரும் ஐயோ, நம்ம உயிர் முக்கியம்னு குளத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே நின்னாங்க. அப்புறம் திடீரென்று ஒரு மனிதன் குளத்துக்குள் குதிச்சுட்டான். உடனே அந்த குளத்துல இருந்த முதலைகள் எல்லாம் இன்று நல்ல சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு அவனை விரட்ட ஆரம்பிச்சுது. அவன் என்ன பண்ணுவான், தான் உயிரை காப்பாத்த ஒலிம்பிக் ஸ்பீட்ல நீந்த ஆரம்பிச்சான். கடைசியில் எப்படியோ உயிரோட அந்த குளத்தை கடந்து விட்டான். ராஜாவும் வாக்குப்படி 10,000 பொற்காசுகள் கொடுத்தார். அவன் பரிசை வாங்கிட்டு தன் மனைவியிடம் கோபமாக கேட்டான், நான் அமைதியா நின்னுகிட்டு இருந்தேன், அப்போ என்னை தள்ளி விட்டது நீதானே? அதுக்கு அவன் மனைவி அமைதியா சொன்னான், ஆமா, நீ செத்திருந்தா கூட எனக்கு 5,000 பொற்காசுகள் கிடைச்சிருக்கும். நீதி: ஒவ்வொரு ஆண் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள்.